அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட்டான ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா, நமக்கு எடிட்டோரியல் பேஜ்ல பிரிசன் டாக் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஒரு கண்ணோட்டத்துல இந்த ஒரு ஆர்டிகிள நம்ம அப்ரோச் பண்ண போறோம்னா, சிறைச்சாலைகள்ல இருக்கக்கூடிய கைதிகளின் எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. ஓகேங்களா? அந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் இந்த ஒரு ஆர்டிகிள நம்ம பார்க்க போறோம். சிறைச்சாலைகள்ல இருக்கக்கூடிய கைதிகளின் எண்ணிக்கையானது 2022ஓட தரவுகளின் அடிப்படையில பார்க்குறப்ப 5,73,220 சிறை கைதிகள் இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க. இத சதவீதங்களின் அடிப்படையில பார்த்தோம்னா, நம்மளுடைய சிறைச்சாலைகளுக்குன்னு ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. இவ்வளவு பிரிசனர்ஸ தான் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. கெப்பாசிட்டி வைஸ் நம்ம பெர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா, 131.4% அதாவது 100% கெப்பாசிட்டியும் தாண்டி போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. சிறைச்சாலைகள் நிரம்பி வழியறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். சரிங்களா? 131.4% அப்படிங்கிறது அதனுடைய கெப்பாசிட்டியும் மீறி இருக்கு. இப்ப இதற்கு ஒரு தீர்வாக நெறைய விஷயங்கள சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் தான் என்னன்னா, ஆ டீகன்ஜஷன் ஆஃப் பிரிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அல்லது இந்த பிரிசன்ல இருக்கக்கூடிய அந்த கைதிகளின் எண்ணிக்கைய கம்மி பண்ணணும். டீக்ரவுடிங் அப்படின்னு கூட சொல்லலாம். டீகன்ஜஷன் ஓகேவா? ஸோ டீகன்ஜஷன் ஆஃப் பிரிசன் அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிசன் டாக் அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷனா இருக்கு. பிரிசன் டாக்னா பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. நம்ம ஆங்கில படங்கள் நெறைய பார்த்திருப்பீங்க. அதுல பார்த்தோம்னா ட்ராக்கிங் டிவைஸஸ நம்ம கால்ல, நம்ம உடம்புல ஊசி போட்டு அ இது பண்ணுவாங்க. ஹாலிவுட் மூவிஸ்லலாம். ஸோ அந்த மாரி ஒரு ட்ராக்கிங் டிவைஸ நம்ம உடம்புல போட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ட்ராக்கிங் டிவைஸஸ யூஸ் பண்றதுக்கான ஒரு ப்ரொபோசல் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆல்ரெடி பார்லிமென்ட்ல நாடாளுமன்ற குழுக்கள்ல கூட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நாடாளுமன்ற குழுக்களும் இத வந்து அனுமதி குடுத்திருக்காங்க. சரியா? அப்ப பிரிசன் டாக் அப்படிங்கிற அந்த ட்ராக்கிங் டிவைஸஸ கைதிகளின் அனுமதியோட, கைதிகளின் பிரிசனர்ஸோட கன்சென்ட்டோட அவங்களுக்கு நம்ம பொருத்தணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படி பொருத்தி நம்ம என்ன பண்ண போறோம்? இன்கேஸ் நம்ம ட்ராக்கிங் டிவைஸஸ ஒரு கைதியோடைய கால்ல நம்ம பொருத்திட்டோம் அப்படின்னா, அவங்கள நம்ம என்ன பண்ணலாம்னா, அவங்கள நம்ம பரோல்ல வெளிய அனுப்பலாம். ஓகேவா? இதற்கு முன்னாடிலாம் இப்போ வரைக்குமே பார்த்தோம்னா, அந்த பரோல்ல வெளிய அனுப்புறது அப்படிங்கிறது கொஞ்சம் தயக்கமான ஒரு நிலையா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பரோல்ல வெளிய போகக்கூடிய கைதி மறுபடியும் அவரு எந்த குற்றத்துக்காக வந்தாரோ, அதே குற்றம் நடந்த இடத்துக்கு போய், மறுபடியும் அந்த பாதிக்கப்பட்ட நபர சந்திச்சு ஏதாவது பண்ணிருவாரோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்க தான் செய்யும். இப்போ நம்ப ட்ராக்கிங் டிவைஸஸ யூஸ் பண்ற மூலியமா அவங்க எங்கெல்லாம் போறாங்க அப்படிங்கிறத மானிட்டர் பண்ண முடியும். ஒரு கைதி தப்பிச்சு போறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால மானிட்டர் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம பிரிசன டீகன்ஜஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா? சிறைச்சாலைகள்ல இருக்கக்கூடிய கைதிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறதையும் நம்மனால கம்மி பண்ண முடியும். இப்ப இத யாருக்கெல்லாம் குடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, லோ ரிஸ்க் ஓகேங்களா? சும்மா பதட்டத்துல குற்றம் பண்ண ஆட்கள், இல்ல மாடரேட் ரிஸ்க் ஓகேங்களா? சிறைச்சாலைகள்ல இருக்கக்கூடிய நடைமுறைகள்னால திருந்திய சீர்திருத்தம் அடைந்த நபர்கள். இவங்களுக்கெல்லாம் இந்த பிரிசன் டாக் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ஆர்டிகல்ல குடுத்திருப்பாங்க. இதற்காக சட்டங்கள் ஏதாவது இருக்கா? அப்படின்னு பார்த்தோம்னா, 2023ஆம் ஆண்டு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு மத்திய அரசாங்கத்தினால. மாடல் பிரிசன்ஸ் அண்ட் கரெக்ஷனல் சர்வீசஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சட்டத்தின் பேர். சரிங்களா? சோ அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாரி டாக்ஸ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுது. ஆனா அது அந்த பிரிசனர்ஸோட கன்சென்ட் இருக்கணும். அதே மாரி அவங்க வந்து ஏதாவது சொல்லப்பட்ட அந்த சப்ஜெக்ட் டூ கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த கண்டிஷன்ஸ வந்து வயலேட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்கள வந்து அந்த லீவ கேன்சல் பண்ணி மறுபடியும் அவங்க சிறைச்சாலைகளுக்கே கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மாடல் பிரிசன்ஸ் அண்ட் கரெக்ஷனல் சர்வீசஸ் ஆக்ட் 2023ல. சரியா? சோ இப்ப இது ஒரு சொல்யூஷனா நம்ம முன்னாடி வைக்கிறாங்க. ஆனா இதுல சில சேலஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? நமக்கு ட்ராக்கிங் டிவைஸஸ பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா யாரு உட்கார்ந்து அத ட்ராக் பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா? சோ ஒவ்வொரு கைதியுமே எப்படி நம்ம ட்ராக் பண்ண போறோம்? இன்கேஸ் அத ஹேக் பண்ணிட்டு, அவங்க அத ரிமூவ் பண்ணிட்டு, அத வேற ஒருத்தர் மேல போட்டுட்டு, அந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அத நம்ம ஆங்கில படங்கள்லயே பார்த்திருப்போம். ட்ராக்கிங் டிவைஸஸ எவ்வளோ ஈஸியா ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப இது சரியான ஒரு தீர்வாக தான் இருக்குமா? அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்கு. சரியா? சோ அத தான் இந்த ஆர்டிக்கிள்ல நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா பார்த்தோம்னா, நமக்கு தமிழ்நாடு ஒப்பிட்டு ஒரு 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 அறிக்கை வெளியாயிருக்கு. ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. என்ன பேஸ் பண்ணி அப்படின்னா, அர்பன் லோக்கல் பாடிஸ்ல எவ்வளவு
பெர்சன்டேஜ் விமன் ரெப்ரசன்டேஷன் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஒரு ஆர்டிகல் தான். ஏன்னா நம்ம லோக்சபா, சட்டமன்றங்கள் இந்த அமைப்புகள்ல பார்த்தோம்னா பெண்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகமாகணும். அதற்காக நம்ம 106வது சட்ட திருத்தத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். 33% இடஒதுக்கீடு அப்படிங்கறத கொடுத்திருக்கோம். அந்த இடங்கள்லயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சைலண்டா பார்த்தோம்னா நமக்கு பெண்களுடைய பங்களிப்பு, பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது நமக்கு நகராட்சி அமைப்புகள்ல பார்த்தோம்னா அதிகமாயிட்டே வருது அப்படிங்கிறது இந்த செய்தியில கொடுத்திருக்காங்க. அர்பன் லோக்கல் பாடிஸ்ல விமன் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு. ஆஹ் இந்தியாவிலே பார்த்தோம்னா அதிக ரெப்ரசன்டேஷன் இருக்கக்கூடிய மாநிலமா ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 65% இருக்கு. இந்த வகையில தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா 51% இருக்கு. இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணி ஆகணும். தமிழகத்துல 50% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அதனுடைய விளைவாக கூட இது இருக்கலாம். சரியா? இருந்தாலுமே பார்த்தோம்னா தமிழ்நாடு தான் அந்த பெண் கவுன்சிலர்கள் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில அதிகமா இந்தியாவிலே அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தமிழ்நாடு ஹேஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் விமன் கவுன்சிலர்ஸ் அப்படின்னு சொல்லி அது ஒரு பார்ட் ஆஃப் த ரிப்போர்ட். இன்னொரு பார்ட் ஆஃப் த ரிப்போர்ட் என்னன்னா நமக்கு நிறைய வில்லேஜஸ் பார்த்தோம்னா ரொம்ப ஃபாஸ்டா அர்பனைஸ் ஆயிட்டே வருது. 2011 சென்சஸ்ல இருந்து நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 2024 வரைக்கும் பாக்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 1000 கிராமங்கள் வந்து நமக்கு நகர்ப்புறங்களாக மாறிடுச்சு, அர்பனைஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அர்பனைஸ் ஆகுது அப்படிங்கறத சொல்றாங்க. அது ஃபாஸ்டா அர்பனைஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா உதாரணத்துக்கு நம்ம சென்னையை எடுத்துப்போம். சென்னையை சுத்தி உள்ள பகுதிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அர்பனைஸ் ஆயிட்டே தான் வருது. அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோ அததான் இந்த இடத்துல மீன் பண்ண வராங்க ஃபாஸ்ட் அர்பனைசிங் வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த மாதிரியான கிராமங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு பிளானை கொண்டு வந்து அந்த அர்பனைசேஷன் அப்படிங்கிறது பிளான்டு அர்பனைசேஷனா இருக்கணும், அதை கவர்மெண்ட் என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருப்பாங்க ரிப்போர்ட்ல. வேற என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ் இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா நிறைய திட்டங்கள்ல போக்கஸ் பண்றாங்க. அது சரியான விஷயம் தான். இருந்தாலும் லோக்கல் கவர்னன்ஸ்லயும் போக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத இந்த ஆர்டிகல்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? வேற என்ன இருக்கு இன்னைக்கு செய்தித்தாள்ல அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண ஒரு விருது தான். இப்ப விருதை கையில கொடுத்திருக்காங்க. அதுதான் செய்தி. சரிங்களா? சோ யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டேனியல் பாரன்போயிம் அப்படிங்கிற அவருக்கும், அடுத்தது அலி அபு அவாத் அப்படிங்கிற இவங்க 2 பேருக்கும் தான் இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் அப்படிங்கிறது 2023ஆம் ஆண்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? சோ இன்னைக்கு செய்தித்தாள்ல இருந்த முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கோம். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.